தினமலர் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். உரைகள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். தமிழக வெற்றிக் கழக அரசு ஆட்சி அமைந்த பிறகு தமிழ்நாட்டில் இதுவரைக்கும் புறையோடி போயிருந்த லஞ்சம் அப்படிங்கிறது குறைந்திருக்கிறது அப்படின்னு ஒரு பேச்சு இருக்குது. அதுக்கு காரணம் முதலமைச்சர் விஜய் லஞ்சம் யாரும் வாங்கக்கூடாது, அது அமைச்சர்களாக இருந்தாலும் மிகப்பெரிய அளவில் மாற்றங்கள் இருக்கும் அப்படின்னு எல்லா கூட்டத்திலையும் வான் பண்ணிட்டு இருக்காரு. அதிகாரிகள்கிட்டையும் சொல்லிட்டு இருக்காரு, இது லஞ்சம் இல்லாத ஒரு அரசு அப்படின்னு. பட் இருந்தாலும் கார்ப்பரேட்டில் அது பாசிபிளான விஷயமா அப்படிங்கிறதெல்லாம் ஒரு பெரிய வாதப்படுது. ஒரு அரசு இயந்திரம் அதை எப்படி சகிக்கும் அப்படின்னு. பட் நாங்கள் செஞ்சுருக்கோம், 95% லஞ்சம் அகற்றப்பட்டு விட்டதுன்னு தாவைக்க அரசில் இருக்கக்கூடிய முக்கிய அமைச்சர் நிர்மல்குமார் சொல்லியிருக்கிறாரு. அப்படிதானா அப்படின்னு நம்ம விவாதிக்க இருக்கிறோம். தொண்ணூத்தி 5% லஞ்சம் ஒழிந்தது, ஆனா அடிபட்டம் பூராவும் பரவி இருக்கு 5%. இரண்டு கருத்துரையாளர் நம்மோடு இணைகிறாங்க. மூத்த பத்திரிகையாளர் திரு ராகவன், திரு KKR ஆதித்தன், இருவரையும் வரவேற்றுக் கொள்கிறேன். ஆதித்தன் சார், உங்கள்கிட்ட இருந்து துவங்குறேன். எப்படி இருக்கு தாவேக அரசனுடைய மற்ற அட்மினிஸ்ட்ரேஷன் அதெல்லாம் தாண்டி லஞ்சம் அப்படிங்கிற இடத்துல எப்படி இருக்கு கிரவுண்ட் லெவல்ல? தமிழக வெற்றி கழக அரசு ஆட்சிக்கு வந்ததுலேருந்து லஞ்ச ஒழிப்புங்கிறத ரொம்ப முனைப்போடு செயல்படுத்தி வராங்க. ஏன்னா தினசரி ஏதாவது ஒரு அரசு அலுவலகங்களில் ஒரே நேரத்தில் இந்த ரைடு நடத்துறது, குறிப்பாக நமக்கு பொதுமக்கள் அதிகம் நெருக்கமாக பழகக்கூடிய துறைகள் வந்து போக்குவரத்து துறை, வருவாய்த்துறை, கல்வித்துறை, இந்த மாதிரி துறைகள் எல்லாத்தையுமே, நகராட்சி துறை, இங்கெல்லாமே வந்து நம்ம வந்து பொதுமக்கள் அதிகம் போய் எதுக்காக ஒரு விஷயத்துக்காக ஒரு ரேஷன் கார்டு மாற்றுறதுக்கோ, டெத் சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கோ அந்த மாதிரி வாங்க போகிறதுக்கு நிற்க வேண்டி இருக்கிறது. இந்த துறைகளெல்லாம் குறிவைத்து அவங்க வந்து லஞ்ச ஒழிப்பு வேட்டை ஒரே நேரத்தில் தமிழ்நாடு ஃபுல்லும் நடத்திக்கிட்டு இருக்காங்க. தினசரி ஏதாவது 2 பேர் ஏதாவது ஊரில் கைது ஆகுறாங்க. எல்லாமே கீழ்நிலை அதிகாரிகள், இன்னும் பெரிய அதிகாரிலாம் ஒன்றும் இதாகல. சின்ன சின்ன அதிகாரிகள் அங்கங்கே, குறிப்பாக கிராம அதிகாரிகள், வருவாய்த்துறை அலுவலர்கள், சார் பதிவாளர், இந்த மாதிரிலாம் அரசு ஆகுறாங்க. பணம் பிடிப்படுது. சில இடங்களில் மொத்தமாக 80 லட்சம் 70 லட்சம் பிடிச்சிட்டு இருக்காங்க. இது வந்து குறிப்பாக நகர்ப்புறங்களில் வந்து இது வந்து பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியதுன்னு நம்ம நினைக்கணும். ஏன்னா பொதுமக்கள் மத்தியில் ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்துது. அதாவது லஞ்சம் ஒழிகிறோங்க இல்லையோ, ஒழிக்கிறதுக்கு இந்த அரசு உண்மையாகவே முயற்சி செய்கிறது அப்படின்னு ஒரு எண்ணத்தை வந்து மக்கள் மத்தியில் விதைக்கிறாங்க. இதான் நடக்குது. ஆனால் உண்மை நிலவரம் அப்படின்னு பார்க்கும்போது இதுவரைக்கும் பகிரங்கமாக இருந்த சில இந்த மாதிரி லஞ்ச ஊழல் இதெல்லாம் இப்போ வந்து கொஞ்சம் மறைமுகமாக நடக்குதோங்கிற ஒரு சந்தேகம் இருக்கு. அதுவும் கிராம பகுதிகள், ஊரக பகுதிகள் எல்லாம் இன்னமும் அந்த இவங்க சொல்ற அளவுக்கு 95% ஒழிந்து விட்டு சொல்றதுக்கெல்லாம் ஒன்றும் நம்ம வந்து அது ஏற்றுக்கூட வாய்ப்பு இல்லை. ஏன்னா நகரப்பகுதியில் 1-2 இடங்கள்ல, சென்னை மாதிரி இடங்கள்ல எல்லாம் படித்த மக்கள் டக்குன்னு கேள்வி கேட்குறாங்க. எதுனாலும் ஒரு ரெட்ரஸல் கவுன்சில் சொல்லுவாங்களா, அதாவது நம்ம ஒரு பிரச்சனை வந்தால் டக்குன்னு மேலதிகாரிகிட்ட ஃபோன் போடுறது, வாட்ஸ்அப்பில் சொல்கிற மாதிரி அவங்களுக்கு வாய்ப்புகளை பயன்படுத்துகிறாங்க. கிராம பகுதியில் உள்ளவங்களுக்கு அந்த மாதிரி வாய்ப்புகளை பயன்படுத்த தெரியாது. அவங்க வந்து இந்த அதிகாரிகளுடைய கருணைக்காக தான் காத்து கிடந்த மாதிரி இருக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு தாசில்தார் அலுவலகத்தில் போய் ஒருத்தர் பட்டா மாறுதல் கொடுத்து இறங்க கொடுத்துருக்காரு, வரலேன்னு கேட்காரு. அப்போ அவருக்கு தாசில்தார் என்ன சொல்கிறாரு, இவர் சொல்கிறார், நான் விஜய் தாவேக்காரன், விஜய் என்ன அப்படி கேட்க சொல்லியிருக்காரு, பயங்கரமாக கேட்காரு தாசில்தார்கிட்ட. அப்போ தாசில்தார் என்ன சொல்கிறாரு, இன்னைக்கு கொடுத்துட்டல, எனக்கு வந்து 31 நாளுக்குள்ளே தான் பதில் சொல்லணும்னு இருக்குது, அது போயிட்டு வா அப்படின்னு அனுப்புகிறேன். அது அதிகாரிகள் வந்து இந்த மாதிரி ஒரு பதிலை சொல்கிறாங்க. ஏன்னா வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் விஏஓ வந்து 1 வாரத்துக்குள்ள பதில் சொல்லணும். அடுத்தது தாசில்தார் 30 நாள் அவகாசம் கொடுக்குறாங்க, அதுக்கு பிறகு அப்பீல்லாம். அப்போ அவங்க என்ன செய்கிறாங்க, இந்த மாதிரி உள்ளவங்கள இழுத்து அடிக்கிறாங்க. ஏன்னா இந்த மாதிரி கேள்வி கேட்காதவங்க பணத்தை கொடுத்துட்டு காரியம் சாதித்து போகிறாங்க. இந்த மாதிரி நிலைமை தான் பொதுவாக இருக்குது. 95% ஒழிந்து விட்டதுன்னு நம்ம ஒன்றும் சொல்லவே முடியாது கீழ்பட்டத்தில். மற்றபடி அடுத்த கட்டம் வந்து பெரிய அளவில் பெரிய பெரிய கான்ட்ராக்ட் எல்லாமே இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, ஓப்பன் கான்ட்ராக்ட் கொடுக்க போகிறோம், இந்த லிமிடெட் கான்ட்ராக்ட் குறுகிய கால டெண்டர்லாம் ரத்து பண்ணுறாங்க, அதெல்லாம் எல்லாமே இன்டர்நெட்டில் வரப்போகுது எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அது ஓரளவு எல்லாமே அதை எல்லாம் ஏற்றுக்கணும். ஏன்னா பொதுவாக இந்த கான்ட்ராக்ட் வந்தாலே அவங்களுக்கு ஒரு கார்டல் ஏற்படுத்தி அதை வந்து அவங்க குறைஞ்ச வரைக்கும் எடுப்பாங்க. முன்னக்கூட்டியே அந்த கான்ட்ராக்டர்களோட பேசிக் அமௌண்ட் எவ்வளோங்கிறத அதிகாரிகள் மூலமே பணம் கொடுத்து தெரிஞ்சுக்கிடுவாங்க.
கான்ட்ராக்டர்லாம். இதெல்லாம் நடக்கிறது. ஆனா இதை எப்படி அவங்க தடுத்து போறாங்கன்னு முதல்ல பார்க்கணும். ஏன்னா அந்த ஏன்னா சில கான்ட்ராக்டர்ல நம்ம பங்கு கொள்றதுக்கே பேசிக் தகுதி வைப்பாங்க. அடிப்படை தகுதி இல்லாத நிறுவனங்கள்லாம் புறக்கணிச்சிருவாங்க. அப்போ அந்த அடிப்படை தகுதி யாருக்கு இருக்கு? அவங்களுக்கு வேண்டிய நிறுவனங்களுக்கு ஏத்தாப்புல அந்த அடிப்படை தகுதியை உயர்த்துவாங்க. இந்த மாதிரிலாம் கடந்த காலங்களில் நடந்திருக்கு. இனி வர போகுங்காலம் எப்படி இருக்க போகுதுன்னு அதை நம்ம பார்க்கணும். இதெல்லாம் எங்கெங்கெல்லாம் சேஞ்சஸ் வந்திருக்கு சார்? நீங்க ஃபீல் பண்ணி சில இடங்கள்ல சேஞ்சஸ் வந்திருக்கு அப்படி நீங்க நினைப்பீங்கல்ல? அது எங்கெல்லாம் வந்திருக்கு? அதாவது மேல்மட்டத்துல இருந்து வழக்கமா நம்ம சொல்லுவோம்ல, பார்ட்டி ஃபண்டு அமைச்சர்கள் வாங்குறாரு, எம்எல்ஏ வாங்குறாரு. அது வந்து பெரிய அளவுல மட்டுப்படுத்தப்பட்டிருக்கு. ஏன்னா புதுசா வந்த இளைஞர்கள் வந்து எல்லாமே அது பயப்படுறாங்க, கட்சி தலைமைக்கு பயப்படுறாங்க. விஜய் அவர் முதல்வர் விஜய் வந்து கடுமையா லஞ்ச ஒழிப்புனாலே ரொம்ப கடுமையா நடவடிக்கை சொல்லியிருக்காரு. அவர் கூட்டங்கள்ல மந்திரிசபை கூட்டங்கள்லாம் எச்சரிக்கை விடுத்திருக்காரு. இதனால அந்த விஷயங்களை வந்து அவங்க பயப்படுறாங்க. அதனால அரசியல்வாதிகளுடைய தலையீடுங்கிறது வந்து அதிகாரி மத்தியில் குறைஞ்சிருக்கு. அதுதான் நமக்கு வந்து வேணும். அவங்க இல்லைன்னா அதுக்குள்ள அதிகாரிகளை சரிப்படுத்தி பண்ண முடியும். அது அரசியல்வாதிகளே தப்பு பண்ணும்போது அதிகாரிகிட்ட கேட்குற தப்பு ஒன்றும் கேள்வி நமக்கு உரிமை கிடையாது. அதனால அந்த விதத்தில் இப்போ புதுசாக வந்திருக்க அமைச்சர்கள் இவங்கெல்லாம் கொஞ்சம் அந்த இது வந்து குறைஞ்சிருக்கு. அதுவும் இப்போ நம்ம 33 அமைச்சர் இருக்கனா அதில் எத்தனை பேர் நமக்கு வெளியே தெரியும்? ஒரு 5-6 அமைச்சர் தான் வெளியே தெரியுது. மற்றவருடைய நடவடிக்கைகள் எப்படிலாம் வெளியே தெரியல. பரவாயில்ல, ப்ரெஸ்ஸுக்கும் அதிகமாக வந்த மாதிரி தெரியல. அவங்க அமைச்சர்கள்லாம் அவங்க நடவடிக்கை நம்ம எப்படின்னு சொல்ல முடியல. இருக்கு ஒன்று ஆரம்பத்தில் வந்த உடனே ஒரு சில மூத்த அமைச்சர்கள் முக்கியமான அமைச்சர் மேலாம் பெரிய சொன்னாங்க. அரசியல் கட்சிகள் சொல்றது அவ்வளோ வாங்கிட்டாரு கட்சி. ஏன்னா அவங்க கட்சியிலேயே குதிரை படம் நடக்குது, அதுக்கெல்லாம் பணம் எங்கேருந்து வரணும் கூட கேட்டாங்க. ஆனா அது வந்து இப்போ வந்து அவங்க அரசியல்வாதிகள் தலையீடு குறைஞ்சி அவங்க மத்தியில் லஞ்சம் குறைஞ்சிட்டு தான் சொல்லணும். அது ஒரு வரவேற்கத்தக்க அம்சம் தான். ராகவன் சார், நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? லஞ்சம் குறைந்து விட்டது 95% அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் அவர் மறுக்கிறாரு. ஆனா நீங்க எந்த அளவுக்கு குறைஞ்சிருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்க? அதாவது தாவேக்க ஆட்சியில் 95% ஊழலை ஒழித்து விட்டோம் என்று அமைச்சர் நிர்மல்குமார் பேசி இருக்கிறார். அதாவது முந்தைய ஆட்சியில் அரசு திட்டங்களுக்கு ஒப்புதல் கொடுத்தல நிறைய பணம் கட்சி நிதிங்கிற பேர்ல விளையாடி இருக்கு, அது லஞ்சமா கை மாறி இருக்கு, அதை நாங்க குறைச்சிட்டோம் அப்படின்னு தான் சொல்றேன். பொதுவா தேர்தலுக்கு முன்னாடி இந்த தாவேக இன்க்ளூடிங் முதல்வர் விஜய் எல்லோரும் பேசும்போது இந்த திமுக ஆட்சி வந்து ஊழல் நிறைந்த ஆட்சி, நாங்கள் வந்தால் ஊழலற்ற ஆட்சியை கொடுப்போம்னு சொன்னாங்க. ஸோ இவங்க வந்து ஊழல் ஒழிச்சுவாங்க, மக்களுக்கு இவருக்கு கொடுத்துருக்காங்க. ஆனா ஆட்சி நிர்வாகத்தை தொடங்கி 2 மாதங்களுக்குள்ளாக 95% நாங்கள் ஊழலை ஒழிச்சிட்டோம் அப்படின்னு சொல்றத யாரும் நம்ப மாட்டாங்க. அதாவது இப்ப என்னன்னா, ஊழல் என்பது ஒரு பெருமளவு குறைஞ்சிருக்குன்னு சொல்லலாமே தவிர ஊழலை ஒழிச்சுதான் சொல்ல முடியாது. அது இப்ப தாவேக்கா என்ன நினைக்குதுன்னா, திமுக ஆட்சி ஊழல் ஆட்சி, நாங்கள் தாவேக்கா தூய்மையான ஆட்சி என்ற ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்த நினைக்கிறாங்க. அதான் நடந்துட்டு இருக்கு. ஊழல்லாம் அவளுக்கு இன்னும் ஒழிக்கல பெருமளவு. இப்ப இந்த சாதாரண அரசு அலுவலகங்கள்ல வந்து 100 ரூபா கொடுக்குது, 200 ரூபா கொடுக்குது, அந்த மாதிரி இது வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா வாங்கறதுக்கு கொஞ்சம் பயப்படுறாங்க, அவ்வளவுதான். மற்றபடி ஒன்றும் பெரிய அளவுல ஒன்றும் குறையல. இப்ப அமைச்சரே சொல்றாரு, எரிசக்தி துறையில வந்து 2500 கோடிக்கு மதிப்பீடு திட்டங்களுக்கு இவங்க வந்து அமைச்சரும் அதிகாரிகள்லாம் கட்சி நிதி பணம் வாங்கியிருக்காங்க அப்படின்லாம் சொல்றாரு. அப்படி சொன்னாக்க அதுக்கு ஆதாரம் எடுத்து அவங்க மேல எஃப்ஐஆர் போட்டு வழக்கு தொடுத்து விசாரணை நடத்துறதானே, ஏன் நடத்தல? அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, இவற்றில் ஊழல் நடந்திருப்பதாக தெரிய வந்தால் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும். அமைச்சர் சொல்றது என்னன்னா, நாங்க ஊழல் ஒழிச்சிட்டோம், 95% ஒழிச்சிட்டோம்னு சொல்றது நிச்சயமாக அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஊழல் வந்து
இந்த ஆட்சியில கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டு வருது. ஸோ அதுக்கு ரெண்டு காரணம். ஒண்ணு, இவங்க நல்லாட்சி நடத்தணும்னு நினைக்கிறாங்க. இன்னொரு காரணம், மக்களிடையே இந்த ஆட்சி நல்லாட்சி தான் நடத்துவாங்க, நம்ம இப்போ ஏதாவது புகார் கொடுத்தா அதுக்கு நடவடிக்கை எடுப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில தான் ஓடிட்டு இருக்கு. ஸோ இதுக்கெல்லாம் வந்து உடனடியாக அப்படியே ஏற்றுக்க முடியாது. ஏன் நம்ம முதல்வர் விஜய் கூட சட்டசபையில முத பேசத்த என்ன சொன்னாரு? ஊழலற்ற ஆட்சி, நேர்மையான நிர்வாகத்தை தருவோம், மெயினா இடைத்தரகர்களை ஒழிப்போம்னு சொன்னார். இடைத்தரகர்கள் ஒழிச்சாங்களா என்னன்னு தெரியாது, இனிமேதான் பார்க்கணும். அதே மாதிரி லஞ்ச லாவண்யத்தை முழுமையா ஒழிச்சாங்க. முழுமையா ஒழிக்கிறதுக்கு அவ்வளவு ஒழிப்பது என்பது அவ்வளவு எளிதான காரியம் அல்ல. ஏன்னா லஞ்சம் ஒரு வழியில வாங்குறாங்கன்னா அதுல ஏதாவது ஒரு சிக்கல் வந்தா அதுக்கு மாற்று வழி கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கிறது அதை நாங்க வந்து ஒழித்து விட்டோம் என்று சொல்வதை மக்கள் நம்ப மாட்டாங்க. இவங்க வந்து நாட்டுல எவ்வளவோ முக்கியமான விஷயங்கள்லாம் இருக்கு, அதுலலாம் கவனம் செலுத்தாம ஊழலை ஒழித்து விட்டோம், நாங்க தூய்மையான ஆட்சி தருவோம் அப்படின்னு ஒரு மக்களை நம்ப வைக்க சில வேலைகளை செய்கிறார். இப்ப பாத்தீங்கன்னா இதே அமைச்சர் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பத்திரப்பதிவு துறையில வந்து பயங்கரமா ஊழல் நடக்குது, மினிஸ்டர் கட்டிங் கூட போகுது அப்படின்லாம் சொன்னார். அப்படி இருந்தால் அதுக்கு வந்து அது ஆதாரத்தோட இருந்து அதை எஃப்ஐஆர் போட்டு அந்த அமைச்சர் மீதோ இல்ல முன்னாள் அதிகாரிகள் மீதோ நடவடிக்கை எடுக்க வேண்டியதானே. சும்மா பேசுவதோடு இவர்கள் நின்று விடுகிறார்கள், செயலில் எதுவும் காட்டுவதில்லை. அவங்களுக்கு அப்படி இருந்தா இவங்க ஏன் வந்து, அதாவது ஒண்ணும் இல்லை, இப்ப ஆட்சி நிர்வாகத்தில் வந்து தூய்மை வேண்டும், ஊழலற்ற ஆட்சி வேண்டும் நினைக்கிறவங்க முதல்ல இவன் கட்சிக்குள்ள முதல்ல அதை பண்ணணும். கட்சியெல்லாம் என்ன பண்ணாங்க, இதர கட்சிகளோட சின்ன சின்ன கட்சிகளோட ஆதரவை பெறுவதற்காக மறைமுகமாக இவர்கள் குதிரை பேரத்தில் ஈடுபட்டதாக குற்றச்சாட்டுலாம். அதை தவிர நிரூபணமான சில விஷயங்களை ராகவன் சார், நிரூபணமான சில விஷயங்களை எடுத்து பேசலாம் சார். ஒரு குற்றச்சாட்டா வந்ததெல்லாம் நம்ம பேசக்கூடாது இல்ல. இல்ல, இதுவே நிரூபணம் இல்லையே. 95% நான் ஒழிச்சு விட்டவங்களுக்கு என்ன நிரூபணம் இருக்கு இல்லையே. அப்படி பாத்தீங்கன்னா இதுவரைக்கும் முன்னாள் அமைச்சர் மேல குற்றச்சாட்டு வைக்க முடியுது. அதிமுக முன்னாள் அமைச்சர் வந்து விஜயபாஸ்கர், எம்ஆர் விஜயபாஸ்கர் வந்து கட்சியில் சேர்த்துட்டு இருக்காங்க. இவங்க மேல எஃப்ஐஆர் போட்டு வழக்கு இருக்கு. இல்ல இந்த ஆட்சிக்கு வந்த பிறகு என்ன தவறு நடக்குதுன்னு தானே சார் ராகவன் பார்க்கணும். இந்த ஆட்சிக்கு வந்த பிறகு ஊழல் வந்து குறைஞ்சிருக்குன்னு தான் சொல்லணுமே தவிர ஊழலை ஒட்டுமொத்தமா ஒழித்ததாலும் சொல்ல முடியாது. அதான் 95%, 5% பெண்டிங் வச்சிருக்காங்க. 95% இல்லைன்ற நான் சொல்றேன். 95% வந்து அமைச்சரா சொல்ற ஒரு ஒரு உத்தேசமான பர்சன்டேஜ் தான் அது. சார் இவ்வளவு ஷார்ப்பா தாவேக அரசு மேல குற்றம் சுமத்துறதுக்கு திமுகவும் எதிர்கட்சிகளும் பார்த்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு அரசு இயந்திரம் எப்படி செயல்படும், எங்க லஞ்சம் மூவ் ஆகும் அப்படிங்கிறது திமுகவுக்கும் தெரியும், அதிமுகவுக்கும் தெரியும். இன்னைக்கு வரைக்கும் இந்த அமைச்சர் இந்த செஞ்சாரு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டுகளை இந்த திமுகவாலேயோ இல்ல அதிமுகவாலேயோ செய்ய முடியலையே. தாவேக அரசு மேல அந்த மாதிரி குற்றச்சாட்டு அவங்களால வைக்க முடியல. ஆனால் ஒரு உதாரணம் சமீபத்துல என்ன நடந்திருக்குன்னாக்க, இந்த பழனி நில விவகாரம், அதுல வந்து 100 கோடி மதிப்புள்ள வந்து 2 கோடிக்கு பதிவு பண்ணிருக்காங்க. தாவேகாவை சார்ந்த யாருக்காவது தொடர்பு இருக்கிறது அப்படிங்கிற குற்றச்சாட்டு வந்திருக்கா சார்? இல்ல, அது மாதிரி குற்றச்சாட்டு இன்னும் அந்த அளவுக்கு வரல. ஆனா ஏதோ நடக்கிறது. அதாவது இவங்க மேல நான் வந்து கண்டுபிடிக்க முடியல, ஒரு புகார் சொல்றதுக்கு வரல. திமுகவாலேயே தாவேக அரசு மேல இங்க லஞ்சம் வாங்கப்பட்டது, கொடுக்கப்பட்டது அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை எடுக்க முடியலையே சார் தமிழ்நாட்டை. இல்ல, ஒரு குற்றச்சாட்டும் இல்ல. அதாவது இப்ப வந்து என்னுடைய நோக்கம் வந்து தாவேக அரசு மேல குற்றம் சாட்டுறதோ அவங்க சரியில்லைன்னு சொல்லல. ஒரு நல்ல நோக்கத்தாக ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டிருக்கு, அதுல எந்த சந்தேகமும் இல்லை. சரி, அவர்கள் வந்து சிறந்த ஆட்சி செய்து
ஊழலற்ற வெளிப்படைத்தன்மையோட ஒரு ஆட்சியை நடத்துவதற்கு குறைந்தது 1 வருஷம் ஆகும். ஆனால் நாங்க ஆட்சிக்கு வந்த 2 மாசத்திலே 95% ஊழல் ஒழித்து விட்டோம் என்பதுதான் நம்ம நம்ப முடியாது. ஏன்னா இப்ப ரீசெண்டா இப்ப சார் சொன்ன மாதிரி கிராம நிர்வாக அலுவலர்கள் லஞ்சம் வாங்கி மாட்டியிருக்காங்க, வட்டாட்சியர் மாட்டுறாங்க, மின்துறையில லஞ்சம் வாங்கி மாட்டிருக்காங்க. இது மாதிரி நிறைய கேஸ் டெய்லி பேப்பர்ல வந்துகிட்டு தான் இருக்கு. இப்ப ரீசெண்டா கூட மின் இணைப்பு கொடுக்க 500 ரூபாய் கேட்டான்னு சொல்லி அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. இங்கதான் ராகவன் சார், அதாவது லஞ்சம் வாங்குறாங்க, லஞ்சம் வாங்குறவங்க உடனே பிடிபடுறாங்க, லஞ்சம் வாங்குறவங்க இன்னும் பிடிபடல, உயரதிகாரிகிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணி நடவடிக்கை எடுக்கல அப்படின்னு ஒரு நியூஸ் இல்லையே சார்? இல்ல அதாவது மாட்டிக்கொள்ளாத வரை எல்லாரும் நல்லவங்க தான். சரி, நான் ஆதித்யன் சார், ஊழல் ஏதோ ஒரு விதத்தில் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. இவங்க 1-2 அப்படி மாட்டினது பேப்பர்ல செய்தியா வருது. ஆதித்யன் சார், நீங்க எப்படி பாக்குறீங்க? இப்போ ஒரு 5% அப்படிங்கிறாங்க, சரி 95 வரல, பட் குறைச்சிட்டே இருக்காங்க. இதை முழுசா குறைச்சிட முடியுமா? திரும்ப அது வளருமா? இல்ல இப்போ கொஞ்ச நாள் ஒரு ஊழல் ஒழிப்புங்கிறது ஒரு கை ஓசை கிடையாது. அதிகாரிகளை மட்டும் குற்றம் சாட்டி நம்ம சொல்ல முடியாது. மக்கள் ஸ்டைலையும் மாற்றம் வரணும். மக்களை பொறுத்தவரையில அவங்களுடைய உதவியை அவங்களுக்கு எந்த பிரச்சனை தீர்வுனா யார் தீர்வு காண்பா, எவ்வளவு விரைவா தீர்வு காணுங்கிற மாதிரி ஒரு இதை நினைக்கிறாங்க. அப்போ விரைவா தீர்வு காணாத பட்சத்துல தான் லஞ்சம் போகுது. இப்போ நான் தாசில்தார் முன்னால நம்ம ஒரு வில்லேஜ் அதிகாரிகிட்ட போய் ஒரு ஜாதி சான்றிதழோ ஏதோ வாங்கணும், வருமான வரி சான்றிதழ் வாங்கணும்னா அவர்கிட்ட கொடுத்து அவர் விசாரணை பண்ணி அவர் நினைச்ச நேரம் தருவார். இப்போ அப்படி இல்லை. அவர் 1 வாரத்தில் அவர் பதில் சொல்லி நமக்கு அவர் முடிச்சு ஓகே பண்ணி ஆகணும் ஒரு விதிமுறை கொண்டு வந்துட்டாங்க. அப்போ நம்ம 1 வாரம் கழிச்சு ஆட்டோமேட்டிக்காக நம்ம டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுலயும் ஊழல் நடக்க வேற விஷயம். அந்த மாதிரி அந்த டைமை குறைக்கிறாங்களே. இப்போ நான் சொன்ன தாசில்தார் 1 மாதம் டைம் இருக்குங்கல்ல, அது நீ அவனுக்கு 1 வாரம் போடுங்க தாசில்தாருக்கு. அப்போ அவர் வேற வழி இல்லாம ஏதாவது முடிவு எடுப்பார். ஒன்று ரத்து பண்ணுவார், இல்லாட்டா வேற ஏதாவது முடிவு எடுப்பார். இந்த மாதிரி அதிகாரியோட டைம் எல்லாம் குறைச்சாதான் குறைச்சு கொண்டு வரணும். அது இதுக்கு பொதுமக்கள் மத்தியில எதுக்கடுத்த நம்ம ஒரு படிச்ச இளைஞர்கள் எல்லாம் ஒரு லாயர்ஸ் இந்த மாதிரி இருக்கவங்க தான் ஏதாவது பிரச்சனைனா உடனே கேள்வி கேட்கறாங்க. 95% பொதுமக்கள் அப்படியே அவங்க சொல்றத கேட்டுட்டு தலையாட்டிட்டு போற மாதிரி தான் இருக்கு. இப்போ நம்ம அரசு ஊழல் இல்லைங்க, அரசு ஊழியர் நியமனத்துல இந்த அரசு வழக்கறிஞர் ஊழல்னு அவன் பிரச்சனைலாம் வந்துச்சு. திமுகவை பொறுத்தல நீங்க சொல்ற மாதிரி ஏன் குறை சொல்ல மாட்டேங்காங்க? இப்போ பண்ணலன்னா அவங்க வேட்டையாடப்படுறாங்க. அதாவது ஆட்சி ஆரம்பத்துல திமுகனாலே ஊழல், அந்த காலத்துல சர்க்காரியா ஊழல், 2G ஊழல்னு அவங்க மேல ஊழல் குற்றம் சொல்லிட்டே இருப்பாங்க. ஆனா இதுவரையும் யாருமே அவங்க தண்டிக்கப்பட்டு அந்த கட்சியில ஜெயிலுக்கு போனதில்லை. இப்ப செந்தில் பாலாஜி கூட போன தடவை அதிமுக ஆட்சியில் உள்ளதை வச்சு அமலாக்கு பிரிவு சொன்ன கடிதத்தை வச்சுதான் இவங்க ஆக்ஷன் எடுக்கிறாங்க. அந்த மாதிரிதான் அவங்க இருக்கிறாங்க. ஆனா இதை ஊழல் 2 கண்ணோட்டம் வச்சுக்கிறாங்க. 2021க்கு பிறகுதான் ஊழல் நடந்த மாதிரி சொல்றாங்க. 2017 21 வரைக்கும் கண்டுக்கிட மாட்டேங்காங்க. அப்போ உள்ளவங்களெல்லாம் பலவேறு ஊழல் வழக்கு உள்ளவங்கலாம் இவங்க வாஷிங் மிஷின் மாதிரி கட்சியில சேர்த்துக்கிறாங்க. அப்போ ஊழலுங்கிறது அரசியல்வாதிகள் மேல மட்டும் 2 வித கண்ணோட்டம் இருக்குது. இப்போ இன்னைக்கு IAS அதிகாரி கூட ஒரு ஊழல் வழக்குல சேர்த்திருக்காங்க. இப்போ நாளைக்கு இப்படியே போயிட்டே இருந்தீங்கன்னா இந்த அந்த நிர்வாக எந்திரம் ஸ்தம்பிச்சு போயிடும். ஏன்னா அவங்க இப்பவுமே கீழ்மட்ட அதிகாரி மத்தியில ஒரு பதட்டமான சூழ்நிலை காணுது. பல இடங்கள்ல அதிகாரி விடுமுறை விட்டுட்டு போயிடுறாங்க, வேலை நடக்க மாட்டுக்கு. அப்ப நமக்கு ஆட்டோமேட்டிக்கா அரசு வருவாய் குறையும், இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும். அதெல்லாம் சமாளிச்சு தான் இந்த ஆக்ஷன் எடுக்கணுங்க. ஆனா அதுக்கு வேற வழிமுறைகளை பண்ணணும். டெய்லி ரைடு, டெய்லி பிரச்சனை, டெய்லி கைதுன்னா அந்த அரசு நிர்வாகம் இயங்க முடியாது. சில விஷயங்கள் ஏன்னா அரசும் அதுக்கு வழி வகுக்க கூடாது. நீங்க சாதாரணமா டாஸ்மாக்ல 10 ரூபா வாங்கினான்னா அது முறைகேடுன்னு சொல்றோம். அவன்கிட்ட என்ன சொல்றான், நான் அந்த டாஸ்மாக் கடையில இருக்கான், அந்த கடைக்கு தூத்து பெருக்கு கரண்ட் எல்லா செலவும் கவர்மெண்ட்டும் எதுவும் கொடுக்கல. வில்லேஜ் ஆஃபீஸை போய் கேட்டாச்சுன்னா எனக்கு லேப்டாப் கொடுத்தாங்க, அதுக்கு வைஃபை சார்ஜ் யார் தரா, கவர்மெண்ட் தர்றது இல்லை. நான் டெலிபிரிண்டர் தாசர் ஆஃபீஸில் டெலிபிரிண்டர் வைக்கிறாங்க, பிரிண்ட் மிஷின், அதுக்கு அது ஒரு ஸ்கேனர் இந்த மாதிரிலாம் யாரும் வாங்கி தர மாட்டாங்க. அந்த பேப்பர் யாரும் அதில் நாங்கள் எங்கேருந்து வாங்குவோம்? அதுக்கு அதை ஏற்கறக்கான உதவியாளர் கிடையாது. அப்போ அதுக்கு நாங்கள் இந்த மாதிரி சின்ன சர்வீஸ் சார்ஜ் மாதிரி வாங்குறதா அது அப்படியே பெருசாக ஆகி லஞ்சம் மாதிரி வருது அப்படின்னு அவங்க செயலில் சொல்கிறாங்க. அவங்க தப்பு கட்டுறாங்க, அதில் கூடுதலாக லஞ்சம் வாங்குறாங்க. முன்னால் இப்போ இவங்க வாங்கி இதில் ஒரு பிரிவை முன்னால் இவங்க வாங்கி இதை ஒரு பிரிவை மேலே அனுப்பிட்டே இருந்தாங்க. இப்போ சார் பதிவாளர், ரிஜிஸ்டர் அப்படியே போய் அமைச்சர் வரைக்கும் போயிட்டு இருக்கு. இப்போ அமைச்சர் இல்லைன்ட்டாங்க.
மேல உள்ள அதிகாரிகள். ஏன்னா சில பேர் சொல்றாங்க, ஒவ்வொரு ஐஏஎஸ் அதிகாரி சில அதிகாரிகள் போட்டியே நடக்குது. நீ 500 கோடி சம்பாதிச்சா நான் 500 கோடி சம்பாதிச்சு காட்டுறேன் பாரு அப்படின்ட்டு. இந்த மாதிரி சில அதிகாரிலாம் இருக்கிறாங்க. இப்போ அமைச்சர்கள் இல்லாதனால அவங்களுக்கு ஐஏஎஸ் அதிகாரி கொஞ்சம் கட்டுப்பாடு இருக்கும். ஏன்னா அவங்களே பண்ண நம்ம பண்ண முடியாதுங்கிற கிளம்பி இருக்கும். அதையும் மீறி யாராவது பண்ணாங்கன்னா அவங்க மேல என்ன ஆக்ஷன் எடுக்குன்னு நம்ம பார்க்கணும். ஏன்னா அரசு வெறும் கீழ் மட்டத்தில் உள்ள கடைநிலை ஊழியர்கள் மட்டும் குறி வச்சு பண்றது மக்கள் மத்திய அந்த அரசு ஊழியர்கள் மத்தியில் ஒரு அதிருப்தியை தான் உருவாக்கும். அதிகாரி லெவலையும் இவங்க பண்ணணும். அப்படின்னா தான் நிறுத்த முடியாது. இங்க விஜய் அவர்களுடைய அந்த அரசுல இப்ப அமைச்சர்கள் இப்ப அமைச்சர்கள் வாங்கல அப்படின்னா கீழே உள்ளவங்க ஆட்டோமேட்டிக்கலி பயப்பட ஆரம்பிச்சிருவாங்கல்ல சார்? அமைச்சர்கள் இப்ப வாங்கல வேற இல்ல அதிகாரிகளை அமைச்சர்களால கட்டுப்படுத்த முடியாதா? அதாவது தெரியாது. ஆயித்தேன் சார் அதிகாரிகளை அமைச்சர்களால கட்டுப்படுத்த முடியாதா? இல்ல அமைச்சர்கள் நினைச்சா அமைச்சர்களை வாங்கலாம், அவங்க கட்டுப்படுத்தலாம். நேற்று ஒருத்தர் சொல்றாரு, இப்போ அமைச்சர் திடீர்னு மதுரையிலேருந்து நெல்லைக்கு வராரு, சென்னையிலேருந்து மதுரைக்கு வராருன்னா ஃப்ளைட் டிக்கெட் யார் போடுறா? அவர் கவர்மெண்ட்ல அவர் போட்டு எழுதி வர என்னைக்கு ஆகும்? அப்போ அங்கே லோக்கலில் உள்ள தாசில்தார் தான் போடுவார். அவர் எந்த பணத்திலிருந்து போடுவார்? இப்படிலாம் சின்ன சின்ன குறைபாடுகள்லாம் இருக்கு. அப்போ அமைச்சர் பெரிய அதே மாதிரி கலெக்டர்களும் அதே நிலைமை தான். கலெக்டர் வர்றதுனால அவருக்கு பந்தோபஸ்து, வரவேற்பு, டிஃபன் செலவு எல்லாம் யார் பண்ணுவா? அவர் சொந்த காசுல எந்த ஒரு 5% அதிகாரிகளும் சொந்த காலம் எதுவும் பண்றது இல்லை. இதெல்லாம் இந்த மாதிரி வாய்ப்புகள்லாம் எடுத்து கட் பண்ணாதான் ஊழல் குறையும். அப்போ மேல்மட்டத்தில் அதிகாரிகள் இதுக்கு தன்னையாவே உடன்படுறாங்க. அவங்க ஊழலுக்கு இதெல்லாம் ஊழலாவே நினைக்கிறது இல்லை. அது மீறியது. சார் இத இப்போ ஆதித்யன் சார், இப்ப நாமக்கல்ல அதிகாரிகள் நாங்க இதுக்கு செலவு பண்றோம், வந்தா பொக்கே கொடுக்குறோம், பூ கொடுக்குறோம், இதெல்லாம் சொல்றாங்கல்ல. இதெல்லாம் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஃபண்ட் அதுக்கு வச்சிருக்காங்க, மிஸ்லினியஸ் ஃபண்ட்னு வச்சிருக்காங்கல்ல சார். மேபி வரவேற்கணும் அப்படின்னா ஒரு மினிமம்ல பண்றதுக்கு தானே. நீங்க ஏன் இப்படி ஒரு கட்டமைப்பு உருவாக்கி வச்சீங்க? புதிய அரசுல வரும்போது பொக்கே கொடுத்து வரவேற்கணும், பெரிய பொன்னாடை பொருத்தணும் அப்படின்னு எதுவும் இல்லையே. நீங்க ஏன் அதை ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறீங்க? இல்ல இதெல்லாம் நம்ம அந்த கடந்த 10 ஒரு 50 60 வருஷம் இதெல்லாம் ஆரம்பிச்சு வச்சுட்டோம். அதிகாரிகள் அமைச்சர்லாம் பண்ணிட்டாங்க. அது தமிழ்நாடுனாலே மாலை போட்டு வரவேற்கணும், பொன்னாடை போக்கணும், புத்தகம் கொடுக்கணும், இதெல்லாம் ஒரு நினைவு பரிசு கொடுக்கணும். இந்த மாதிரி ஒரு கஸ்டம்ஸ்லாம் வச்சுட்டு இருக்காங்க. இப்போ நீங்கள் பிஜேபியிலலாம் வந்தாங்கன்னா, பிரதமர் வந்தாருன்னா எனக்காக கையில் சின்ன ஒற்றை ரோஜா கொடுத்து வரவேற்பாங்க. அது மாதிரி சிம்பிளாக இருப்பாங்க. அவங்க மூத்ததில் அந்த மாதிரிலாம் சில பழக்கங்கள் சில கட்சிகள் வச்சுருக்காங்க. இந்த தமிழ்நாட்டில் தான் இந்த மாதிரி ஒரு ஆடம்பரமான ஒரு வரவேற்பு, எந்த விழா நடந்தாலும் ஆடம்பரம் நடத்துறது, இதெல்லாம் பண்ணாங்க. கடைசி கட்டத்தில் கலைஞரும் சரி, ஜெயலலிதாவும் சரி, உடல்நலம் குறைவு இல்லாத சமயங்களில் தான் கோட்டையிலேருந்தே 10 நிகழ்ச்சி 5 நிகழ்ச்சி நடத்துகிற மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க. மற்ற சமயத்தில் அங்கங்கே நடக்கும், பெரிய பெரிய நிகழ்ச்சி நடக்கும். அந்த விழாவெல்லாம் யார் ஏற்பாடு பண்ணா? லோக்கல் கான்ட்ராக்டர் தான் ஏற்பாடு பண்ணார். எனக்கு தெரிஞ்சு இந்த சாலை கான்ட்ராக்ட் எடுக்கிறலாம் சொல்லுவாங்க, எந்த நேரமும் 2 பையிலையும் பணத்தை வச்சுட்டு தான் அலைவோன்னு சொல்லுவாங்க. ஏன்னா எந்த அதிகாரி எப்போ போன் பண்ணி கேட்கான்ட்டு. அந்த மாதிரி பழக்கத்தெல்லாம் அடியோடு கட் பண்ணிப்போம். விஜய் விட்ட ஒரு நல்ல பழக்கம் இருக்குது. பொதுக்கூட்டத்துக்கு போனால் பொதுக்கூட்டம் மேடை போடுறதில்ல, அவர் பஸ்ஸை கொண்டு நிப்பாட்டிடுறாரு. அந்த மாதிரி அவங்க தங்களுடைய செலவுகளை குறைக்கணும், சிக்கன் நடவடிக்கை எடுக்கணும் பண்ணோன்னா மற்றவங்களும் அதுக்கு தேவை ஏற்படாது. பணம் வாங்க, பணம் செலவழிக்கக்கூடிய தேவைகள் ஏற்படாது. அரசு விழாக்களை எளிமையாக நடத்தணும், அரசியல்வாதிகளும் எளிமையாக போயிட்டு வரணும்னா பிரச்சனை வராது. ஒரு அதிகாரி போனாங்கன்னா 25 கார் வருது. இப்போவே தாவக்காரங்களாம் கீழ்மட்ட நிர்வாகி கூட புது புது காரில் பறக்கிறாங்க பல இடங்கள்ல. முன்னால திமுககாரங்க தான் பெருசாக பறப்பாங்க அந்த பெரிய பெரிய கார். இப்போ அவங்களே எத்தனை மாதம் ஆச்சு, அதுக்குள்ளே பறக்கிறாங்க புது புது காரில். இல்லை எங்கேருந்து எப்படி யார் செய்கிறா, எப்படி வருது ஒன்றும் தெரியல. ஏன்னா அங்கே இப்போ கட்சியில் வந்தவங்களாம் யார்? அவங்க அந்த கட்சியில் உள்ள ரசிகர் மட்டும், மற்றபடி எல்லாம் அதிமுகலேருந்து வராங்க, திமுகலேருந்து வராங்க. ராகவன் சார், ஆதித்யன் சார் சொன்னாங்க சில விஷயங்கள் ரொம்ப முக்கியமாக. அதிகாரிகள் ஆட்சியாளர்கள் செய்யக்கூடிய செலவு இதெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு கொஞ்ச நாளில் மறைஞ்சிரும்ல சார். மறைஞ்சு இப்படி தான் ஒரு சிஸ்டமேட்டிக்காக இருக்கணும் அப்படின்னு அந்த சிஸ்டத்துக்குள்ள ஒரு சேஞ்சஸை கொண்டு வர முடியுமா? இல்லை இதுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஸ்டேட்டில் இருக்குது, அந்த ஸ்டேட்டில் இருக்குது அப்படின்னு ஏதாவது உதாரணம் கொடுக்க முடியுமா? லஞ்சம் முழுசாக நாங்கள் எராடிகேட் பண்ணிட்டோம், இல்லாமல் செஞ்சிட்டோம் அப்படின்னு. இல்ல லஞ்சம் இல்லாம பண்ணிட்டோம்னு எந்த மாநிலமும் அறிவிக்கல. அதான் உண்மை. பனிஷ்மெண்ட் ஹையா இருந்தா இட்ஸ் பாசிபிள். இல்ல லஞ்சம் ஒழிக்கிறது அநேகமா இம்பாசிபிள் தான். ஆனால்
அதை குறைக்கலாம், பெருமளவில் குறைக்க முடியும். அதுதான் இப்ப நடந்துட்டு இருக்கு. இந்த தாவேக்கா ஆட்சியோட இந்த முயற்சியை நான் வரவேற்கிறேன். ஆனால் இதற்கு இந்த இன்னும் ஒரு 8 மாதங்களாவது அவன் படிப்படியாக மக்கள் மனதில் லஞ்சம் கொடுக்க கூடாது என்ற எண்ணம் அவர்களும் நேர்மையா இருந்தாதான் இது அரசோட இவங்களும் சேர்ந்து கைகோர்த்து தட்டினாதான் ஒரு வேலை சக்சஸா வரும். வெறும் அதிகாரிகளும் அமைச்சர்களும் லஞ்சத்தை விட்டோம் என்றோ இல்லை ஒழித்து விடுவோம் என்றோ இல்லை கடுமையான எச்சரிக்கை விடுவதாலேயோ எந்த காரியமும் நடந்துடாது. எந்த ஒரு அரசு சட்டமானாலும் அதற்கு மக்கள் ஒத்துழைப்பு தேவை. ஆனா இப்ப இந்த தாவேக்கா அரசு, விஜய் தலைமையிலான தாவேக்கா அரசு இதுவரை திராவிட கட்சிகள் இல்லாத ஒரு புதிய முயற்சியில் இறங்கி செயல்பட்டு வருகிறது. அது அநேகமா கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுக்கு பலன் கொடுக்கும் தான் நான் நம்புறேன். இப்ப அமைச்சர் சொல்ற மாதிரி எடுத்த உடனே நாங்க 2 மாசத்துல ஒழிச்சு விட்டோம்லாம் முடியாது. எப்படியும் அவங்க இந்த ஒரு வருஷத்துல அட்மினிஸ்ட்ரேஷன் ஸ்திரப்படுத்தி ஒரு செம்மையான ஆட்சி நிர்வாகத்தை தருவார்கள் என்று நினைக்கிறேன். பொதுவாக ஊழலை ஒழிக்கணும்னா அதுக்கு மக்களும் சேர்ந்து பணியாற்றினால்தான் முடியும். தண்டனைகள் அதிகமா இருக்கணும். தண்டனைகள் அதிகமா இருக்கிறனால மட்டும் குறைஞ்சுன்னு சொல்ல முடியாது. ஒரு விழிப்புணர்வு வரணும். அதாவது என்னன்னா, ஒரு கேஸ் கம்பெனிக்கு போய் கேஸ் கேட்கறோம், கேஸ் தட்டுப்பாடு இருக்குன்னாக்க நான் ஒரு 500 ரூபா தரேன், எனக்கு மட்டும் கொடுத்துரு அப்படின்னு சொல்றேன் பாத்தீங்களா? அந்த மாதிரி நிலைமை இருக்கக்கூடாது. அந்த காத்திருப்பு நாள் வரை இருந்து முறையாக அந்த கேஸை வாங்குற அளவுக்கு ஒரு மக்களுக்கும் ஒரு பொறுமை வேண்டும், கட்டுப்பாடு வேணும். எனக்கு மட்டும் கிடைச்சிடணும் அப்படிங்கிற ஒரு ஆசையினால்தான் எப்படியாவது அதை அடையணும்னு நினைக்கிறாங்க. அதற்கு விலை கொடுக்கவும் தயாராக இருக்காங்க. எனவே மக்கள் மனசுலயும் ஒரு விழிப்புணர்வு வேணும். மக்கள் கொடுக்காம இருந்துட்டாங்கன்னா அரசு அதிகாரிகளோ அமைச்சர்களோ வாங்கத்துக்கு பயப்படுவாங்க. இல்ல மக்கள் கொடுக்காம இருந்துட்டால் அப்படிங்கும்போது 2 பக்கம் பனிஷ்மெண்ட் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா இருக்கணும்ல சார்? இப்போ லஞ்சம் கொடுப்பதும் தவறு, வாங்குவதும் தவறு. இப்ப வாங்குபவர்கள் மேல கடுமையான தண்டனை இருந்துட்டு இருக்கு, கொடுப்பவர்கள் மேலும் தண்டனை அப்படிங்கிறது இருக்கணும்ல. நீங்க அப்படி பாத்தீங்கன்னா, முதல்ல எந்த ஊழலானாலும் பெரும்பாலும் அமைச்சர்களை விட அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுத்தா வேகமா குறைஞ்சிடும். ஏன்னா அதிகாரிகள் தான் அதற்கு முக்கிய காரணம். அவர்கள் தான் அமைச்சருக்கு வழிகாட்டுகிறார்கள் எப்படியெல்லாம் பணம் வரும் என்று. அதனால ஒரு சிஸ்டத்தை நடைமுறைப்படுத்தணும்னா கொஞ்சம் கொஞ்சமா களை எடுக்கணும். அது எடுத்தால்தான் இந்த சிஸ்டத்தை முறையா செயல்படுத்த முடியும். எப்படியெல்லாம் களை எடுக்கலாம் சார்? அதிகாரிகள் கண்காட்சி இருக்கணும். அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க தயங்கக்கூடாது. திரும்ப திரும்ப அதாவது சில ஊழல் அதிகாரிகளை என்ன புகார் கொடுத்தாலும் அது அவங்கள இடத்த விட்டு மாற்ற மாட்டாங்க. இதுதான் சில காரணங்கள். அது இல்லாம அவங்க தங்க வேலை கடமையை ஒழுங்கா செய்கிறார்களா அப்படிங்கிறத பார்த்து அதை நெறிப்படுத்தணுமே தவிர ஊழலுக்கு, அதிகாரிகளின் ஊழலுக்கு அமைச்சர்களை துணை போகக்கூடாது. அதுதான். ஏன்னா அதிகாரிகள் இப்படி பண்ணா, ஊழல் பண்ணா உங்களுக்கு பணம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாரு. அவருக்கு பணம் கிடைக்கும்னா இவருக்கும் கிடைக்கும். இவரை மனசுல வச்சிருந்தா அவர்கிட்ட சொல்றாரு. அதனால அதிகாரிகள்கிட்ட அமைச்சர்கள் எச்சரிக்கையா இருக்கணும். அவங்கள விழிப்புடன் கண்காணிச்சுட்டு இருக்கணும். அது ஒரு வகையில குறைஞ்சிச்சுன்னா அதே நேரத்துல மக்களிடமும் விழிப்புணர்வு வரும். ஸோ 2 பக்கமும் 2 கை சேர்ந்து தட்டினால்தான் ஓசையும். சரி, நன்றி. ஆயித்தியம் சார், உங்களுடைய நிறைவான கருத்து. அதாவது அரசியல்வாதிகள் எளிமையை கடைபிடிக்கிறது. இப்போ தமிழ்நாட்டு இந்த இந்தியாவில் மற்ற ஸ்டேட்ல பார்த்தா கூட கம்பேர் பண்ணா தமிழ்நாட்டு அரசியல்வாதிகள் தான் ஆடம்பரம் அதிகங்கிற ஒரு பொதுவான கருத்து இருக்குது. எளிமையான அரசியல்வாதி நம்மள இருந்தாங்க. பெருந்தலை காமராஜ் இருந்தாரு, அப்துல் கலாம் இப்படிலாம் இருந்தாங்க. பல நெடுமாறன் ஒருத்தர் இருந்தாரு. இப்படிலாம் எளிமையா இருந்தாங்க. நல்ல கண்டு இருந்தாரு. இப்போதைக்கு பார்த்தா இப்போ நம்ம கேரளாவில் பாருங்க, அங்குள்ள அரசியல்வாதிகள் என்னைக்குமே ஆடம்பரமா செயல்பட்டது இல்லை. எளிமையா இருப்பாங்க, அணுகுவதற்கும் எளிமையா இருப்பாங்க. இப்ப நம்ம இங்க பாருங்க, நம்ம முதலமைச்சர் விஜய் சரி அவர் திரையுலகிருந்து வராரு, கோட் சூட்டு போட்டாரு,
சரி, உடனே அமைச்சர்களும் கோட் சூட்டு. விவசாய அமைச்சர் அன்னைக்கு பார்த்தா கோட் சூட் போட்டு உட்காந்துருக்காரு. நேற்று பார்த்தா தொழில்துறை அமைச்சர். அவங்களாம் ஏதோ ஃபாரின் மாதிரி அவங்க ட்ரெஸ் போட்டு உட்காந்துருக்கு. இந்த மாதிரி அப்போ தமிழ்நாட்டுடைய பாரம்பரியம் அது வேற விஷயம். எளிமையா நீங்க எளிமையா இருந்தால் தான் அதிகாரம் அடுத்த கட்டத்தை அவங்களும் எளிமையாப்பியும். அவங்க எப்போ அதிகாரம் காத்துக்கிட்டே இருப்பாங்க. இவங்க வந்து எப்படா இவங்க கவுப்பாங்க அப்படின்ட்டு. அதுக்கு ஆனால் நம்ம எளிமையா இருந்தா அவங்க கரெக்டா அதுபடி நடப்பாங்க. போன ஒரு இடத்துக்கு போனா சிம்லர் நானே பார்த்துருக்கேன். கேரளாவுல இருந்து முன்னால் நாயனார் ஈகே நாயனார் வந்தா மதுரையில மாநகராட்சி கெஸ்ட் ஹவுஸ்ல ஒரு கையில கட்டிட்டு பீடியை குடிச்சு உட்காந்துருக்கோம். எல்லாருமே பார்த்துருக்கோம். சாதாரணமாகும். அப்படி ஒரு எளிமையான ஒரு அரசியல் தலைவர்லாம் அது படிப்படியா மாறி, அதுவும் குறிப்பா தமிழ்நாட்டுல என்னமோ ஒரு கவுன்சிலர்னாலே அவர் பெரிய ராஜா மாதிரி இருக்கு. அவர் பெரிய காரு பின்னால் பந்தா இந்த மாதிரி ஒரு இது வந்து அப்படியே வளர்ந்துட்டு சரி. அதை வந்து மாத்தினாலே ஊழலுக்கு ஒரு அடிப்படை குறையும் அது. நன்றி நன்றி சார். 95% லஞ்சம் ஒழிந்தது. ஆனால் அடிமட்டம் பூராவும் பரவி இருக்கு 5% அப்படிங்கிற விவாதத்தில் நம்மோடு 2 கருத்துரையாளர்கள் பங்கெடுத்தாங்க. மூத்த பத்திரிகையாளர் KKR ஆதித்தன், மூத்த பத்திரிகையாளர் ராகவன், இருவருக்கும் அன்பார்ந்த நன்றி.